நமக்கு இப்போ வரும்னா நீலிரான்ற ஒரு ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. டெபியூட் டெபியூட் ஆக்டர்ஸ் நினைக்கிறேன். ஒரு ராணுவ புக்ஸ் வைஸ் நினைக்கிறேன். நேற்று வெற்றிமாறன் சார் இந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச்சில் சொல்லியிருந்தாரு. ஒரு ராணுவம் சம்மந்தப்பட்ட கதை ஒரு பயங்கரமாக இருக்குன்ட்டு. பார்த்தா கார்த்திக் சுப்ராஜ் ராணா 2 பேர் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க நினைக்கிறேன். இந்த படத்தை பயங்கரமாக பேசுகிறாங்க. இப்படி இருக்கு அந்த ஷார்ட் வைஸர் எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்கும். பயங்கரமாக பூந்து தந்தாங்க. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நீலிரா ரியலி எக்ஸாம் ஃபார் த ட்ரெய்லர். வாங்க ட்ரெய்லர் போய் பார்த்துலாம். 1 2 3 லெட்ஸ் கோ ஸ்டார்ட். பயங்கர ராவாக இருக்கும். இலங்கையின் வடக்கு பகுதியில் தொடர்ந்து கடும் சண்டை நடைபெற்று வருகிறது. போரை நிறுத்துமாறு கூறி தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளும் தமிழர் அமைப்புகளும் போராட்டங்களை நடத்தி வருகின்றன. கண்காணாத தேசத்துல கல்யாணம் நடந்து நடக்காமலும் உனக்கு அப்படியே பேர் எல்லாரும் சேர்ந்து செய்து வைக்கிறோம். வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இலங்கை பேக்ரவுண்ட் பண்ணிக்கிறோம். Alpha come in. Alpha. Captain, get the position view. சண்டை என்றால் சண்டைதான். இதில் என்ன சமாதானம்? எவ்வளவு நாளைக்கு சண்டை செய்ய போறீங்க? We will fight until our final victory. There will be no final victory in the war. முதல்ல இந்த இரவை எப்படி எதிர்கொள்றேன்னு யோசிப்பா. ஏப்ரல் 3 ரிலீஸ் நினைக்கிறேன். இது பார்க்கும்போது ஒரு இலங்கை அதான் இலங்கை போர்லேருந்து எப்படி சொல்கிறது அந்த இராணுவம் இதில் பேஸ் பண்ண ஒரு கதை நினைக்கிறேன். பாதி இலங்கை தமிழோட வருது. அந்த உச்சரிப்பாக இருக்கட்டும் அந்த பயங்கரமாக இருந்துச்சு. இந்த இன்டென்சிட்டி ஆகட்டும் அவங்க காமிச்ச அந்த ஷார்ட் ஆங்கிள்ஸாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இராணுவப்படை அதான் இலங்கை இராணுவப்படையிலேருந்து அதான் ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தவங்க இலங்கைக்கு போய் அதுலேருந்து போராடி அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தான்னு மாதிரி ஒரு ஸ்டோரி நினைக்கிறேன். பார்க்கும்போது மை ஒப்பீனியன் ஃபார் தட் எப்படி என்ன பார்க்கும்போது அது தெரியுது. தமிழ்நாட்டில் ஒருத்தவங்க போய் இலங்கைக்கு போய் அங்கே போகிற கஷ்டம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டு ஒரு சூழ்நிலைக்கோசம் திரும்பி வர மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. ஷார்ட் வைஸாக இருக்கட்டும் கலர் கிரேடிங் வைஸாக இருக்கட்டும் எக்ஸ்ட்ரானியராக இருந்துச்சு. ஒர்க் பண்ணவங்க எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அந்த இன்டர்சிட்டியில் அந்த கண்ணை தூக்கிட்டு போகிறதா இருக்கட்டும் நடித்தவங்க யாரும் நம்மளுக்கு எப்படி சொல்கிறது எல்லாம் பார்த்தா ஒரு நியூ ஆக்டர்ஸ். எல்லாமே நியூ ஆக்டர்ஸ். இந்த பல ஆக்டர்ஸ்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இந்த அசுன்னு படத்தில் ஒருத்தர் அவர் மட்டும் தான் தெரிஞ்ச ஒரு பல ஆக்டர்ஸ் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. மற்றெல்லாம் நியூஸ் அந்த மியூசிக் வைஸஸ் ஆகட்டும் சவுண்ட் டிசைனிங்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. இப்படி இருக்க போதும் படம் தெரியல. ஏப்ரல் 3 பயங்கரமாக இருக்குது. இந்த படத்திலேருந்து ஒரு தமிழ் ரைட்டர்னு சொல்கிறாங்க. ரைட்டரு டேரக்ஷன் வேறு ஒருத்தர் நினைக்கிறேன். அந்த ரைட்டருக்கு தான் வசனம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த இலங்கை தமிழோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி லைட்டாக பேசுனதாக இருக்கட்டும் வெரி எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. இந்த லிரிக்ஸ் எல்லாம் பயங்கரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா தெரியுது. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் ப்ளீஸ்.